கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் ஜெபம் நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தது. உடனே அந்த அதிகரித்து வந்தபடியினால், என் ஜெபத்திற்கு உடனே பதில் கிடைக்கும். எப்படி என்றால், என்னுடைய ஜெபம் விடிய காலையிலே நான் 4:30 மணிக்கு எந்திரிச்சுருவேன். 5 மணிக்கு ஜெபம் ஸ்டார்ட் ஆகும். 6:30, 7 மணி ஆயிடும். அந்த மாரி ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் நான் வியாபாரத்துக்கு போயிடுவேன். துணி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வியாபாரத்துக்கு போயிடுவேன். மதியம் அதுக்குள்ள அந்த ஜெப நேரம் 2 மணிக்கு 2, 2:30 மணிக்கு ஸ்டார்ட்டு. அதுக்குள்ள 2 மணிக்கு நானு வியாபாரத்த முடித்து வீட்டுக்கு வந்துருவேன். குளிச்சுட்டு கிளிச்சுட்டு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன். 2:30 மணிலேருந்து ஒரு 4:30 பக்கம் வந்துரும். அந்த மாரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு நாளு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சின்ன குடிசை போட்டு அதில ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். அந்த குடிசையில நானு க அ ஜெபம் பண்ணுறதுக்கு தனி இடம் இல்லாம, தனியா நான் குடிசை போட்டு ஜெபம் பண்ணிட்டுருக்கேன். அது ஆண்டவர் எனக்கு குடுத்த ஒரு வரம் தான் சொல்லலாம். அதுனால அந்த குடிசையில ஜெபம் பண்ணி வர்றதுனால எனக்கு ஜெபம் ஆண்டவர் அதிகப்படுத்திட்டே கொண்டு கொண்டு போவாரு. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன் அவ்வளோதான். ஆனா ஆண்டவர் எனக்கு நாளுக்கு நாள் ஜெபத்த அதிகரித்து ஜெபம் பண்ணும்படியாக உதவி செய்தார். அந்த ஜெபத்தில ஒரு நாள் வியாபாரத்த முடித்து நானு ஜெபத்துக்கு போய் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தேன். அந்த குடிசையில போயிட்டு ஜெபத்துக்கு முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த சமயத்தில அந்த ஓலை குடிசையில என்ன சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. உசு உசுன்ட்டு. அப்ப எடுத்து பார்த்தா ஒரு பாம்பு. அந்த பாம்பு உசு உசுன்னு சவுண்டு வந்து கொண்டே இருக்குது. ஜெப வீட்ல பாம்பு இருக்கக்கூடாதே. கேஜிஎஃப்லேருந்து ஒரு பாஸ்டர் வருவார் எங்க சபைக்கு. அவரு சபைய ஒரு பக்கம் நிறுத்திருவாரு. சபையில என்னென்ன இருக்கும். பாழடைஞ்ச பங்களாவுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி 2 கருத்து சொல்லி பேசுவாரு. அந்த வார்த்தை எனக்கு தொடும். சபையில தேவ பிரசன்னம் இருக்கும். பாழடைந்த பங்களாவுல என்ன இருக்கும்? பாம்பு அது இது சர்ப்பம் இருக்கும். எனக்கு அந்த வார்த்தை அப்படியே தொட்டது. உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று சொன்னீரே. இந்த வலு சர்ப்பத்தை என் கையில ஒப்புக்கொடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு எழுந்து இப்படி திரும்பி பார்த்தேன். ஒரு கம்பி, இவ்வளோ நீட்டு கம்பி, சின்ன கம்பி, அந்த தபல் மாதிரி இருக்கும். அந்த கோணி போட்டு ஊசி தேய்க்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தபல் மாதிரி இவ்வளோ கம்பி வச்சுருந்தேன். ஒரு வாளியில் சொருகி வச்சுருந்தேன். எடுத்து கையில் எடுத்தேன். அந்த பாம்பு என்ன பண்ணுது, அந்த ஓலைக்குள்ளே சந்துக்குள்ளே அப்படியே இருக்குது. சந்துக்குள்ளே இருக்கும்போது நான் பார்த்தேன். அந்த அந்த ஊசி எடுத்து அந்த ஓலைக்கு தலை இருக்குல்ல, அதுக்கு நேராக பார்த்து ஒரே சொருகு இப்படி சொருகிட்டேன். சொருகிட்டா பார்த்தா கரெக்டாக இந்த பக்கமும் குத்தலை, இந்த பக்கம் குத்தலை, கரெக்டாக சென்ட்ரு ப்ளஸ் இருக்குது. ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு அந்த சர்ப்பத்தை என் கையில் ஒப்பு கொடுத்தார். எப்படி என்றால், இந்த பக்கம் குத்தலை, இந்த பக்கம் குத்தலை, கரெக்டாக சென்ட்ரு ப்ளஸ். அது அப்படியே மெதுவாக இழுத்துட்டேன். மெதுவாக இழுத்தா அது அந்த விஷமெல்லாம் அப்படியே கக்குது. அந்த வால் வழியா அந்த விஷமெல்லாம் அப்படியே கக்கி ஒழுகுது. அப்படியே வெளியே எடுத்து வந்தேன். ஒரு வயசான அம்மா பார்த்துட்டு, எல்லாம் கடவுள் தான், எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு அவங்க வாய் பணத்துனாங்க. அப்புறமா கொண்டு போயிட்டு அதை சொல்லிக்கிட்டு அடிச்சிட்டேன். அது மாதிரி ஆண்டவர் ஜெபத்தை உடனே கேட்கிறார். உடனே ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது. எப்படி என்றால், நம்ம அதிக நேரம் ஜெபம் பண்ணும்போது அந்த பதில் நமக்கு கிடைக்குது.